இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிள். தம்பி வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டா. ஸோ அவனுக்கு வந்து ஹரிபரியா செஞ்சது ரவை உப்புமா, வெள்ளை ரவை உப்புமா தான். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டம்ளர் வந்துட்டு வெள்ளை ரவை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பச்சைக்கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக அந்த பச்சைக்கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு வெங்காயம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வெள்ளை ரவை எடுத்தோம்ல அந்த டம்ளர், அதே டம்ளரில் வந்துட்டு நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்காக 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 டம்ளருங்கிறது நான் வந்து ஒரு 4 டம்ளர் ஊற்றிருக்கேன். நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிறேன். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரவை எடுத்து அது கூட கைவிடாமல் வந்துட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பத்திரும் அடி. அவ்வளோதாங்க. நல்லா ஓரளவுக்கு ரொம்பவும் கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு தம்பிக்கு நான் வந்து தேங்காய் சட்னி கொடுக்காம கருப்பட்டி வந்து மேலே லைட்டாக தூவி விட்டு அவனுக்கு வந்து கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும்.